தான் நம்ம பார்க்க போற award Best Actress Critics Kana Award. And to present this award, let me please invite onto the stage Mr. Rizwan Sanjan, founder and chairman, Danube Properties Group, and the ever gorgeous Kushbu ma'am. Best Actress Critics Tamil நேஷனல் அவார்டே வாங்கிட்டாங்க வந்த உடனே. அப்புறம் என்னங்க, வாங்க மேடம், கீர்த்தி சுரேஷ் மேடம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை நாள் கழித்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுங்க. பிகாஸ் ஐ திங்க் கோவிட்க்கு அப்புறம் சைமா இப்போ தான் ரெஸ்யூம் ஆகி வெரி வெரி ஹாப்பி இங்கே எல்லாரையும் பார்க்குறது. அண்ட் சானிகாயுதம், அருண், தேங்க்யூ ஸோ மச். அருண் இல்லாமல் இதை நல்லா பண்ணியிருந்திருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச் அருண். அண்ட் ஸ்க்ரீன் சீன், ப்ரொடக்ஷன், சித், தேங்க்யூ ஸோ மச் சித். எல்லாருக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றி. தேங்க்யூ 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 ஸோ மச். ஸோ நீங்கள் வந்து கமர்ஷியல் ஃபில்ம்ஸும் பண்ணுறீங்க, ஃபீமேல் ஓரியன்ட் ஃபில்ம்ஸும் பண்ணுறீங்க. ஸோ வாட் யூ என்ஜாய் டூயிங் த மோஸ்ட்? இஸ் இட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், ராம்காம், லவர் கேர்லாக பண்ணுறதா, இல்லை சேலஞ்சிங் ஃபீமேல் ஓரியன்ட் ஃபில்ம்ஸ் பண்ணுறதா? ரெண்டுமே தான், ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணோம். ஆனால் நம்ம கமர்ஷியல் படம் பண்ணணும்னு நினைக்கிற டைமில் தான் இந்த நீங்கள் சொல்கிற அந்த ஃபீமேல் ஓரியன்ட் ஆர் விமன் சென்ட்ரிக் அந்த மாதிரி வரும். நம்ம ஒரு விமன் சென்ட்ரிக் அந்த மாதிரி ஒன்று பண்ணோன்னு நினைக்கும் போது தான் ஒரு கமர்ஷியல் ஒன்று வரும். ஸோ நம்ம எப்போவுமே நினைக்கிறது நடக்காது. ஸோ பட் at the end of the day ரெண்டுமே பண்ணோம். அதுதான் பெஸ்ட்டு. அண்ட் யூ டூயிங் போத் பியூட்டிஃபுல்லி. அண்டு நீ வந்து எனக்கு தெரியும், கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே கார் மேலே ஏறி உட்காந்து பதறி போய், பட் சாணிக்கா இதை மாதிரி ஒரு படத்தில் அந்த ரத்தம் கித்தம் அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீலாக? அந்த கதை கேட்கும் போதும் சரி, அதை பண்ணும்போதும் சரி, ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட். நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அருண் கிட்டே கேட்டது வந்து, ஏன் அருண் எனக்கு வந்து நம்ம ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது, இப்படி நான் எப்படி பண்ணுறதுன்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்படி என் பக்கத்து வீட்டு பொண்ணு எதுக்குமே இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருந்தது. எல்லாம் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கணும்ன்ட்டு. என் பக்கத்து வீட்டு பொண்ணு ஒன்று கூட சரி ஓகே. ஸோ அதனால் அவரோட கான்ஃபிடென்ஸ், அவர் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் தான். சூப்பர். ஸோ கண்டிப்பாக இன்னும் நிறையா ஃபீமேல் ஓரியன்ட் படமும் பண்ணி எல்லாத்துக்கும் நிறையா வருஷம் அவார்டு வாங்கணும். அதை நானே ஹோஸ்ட் பண்ணி சம்பாரிச்சிட்டு போகணும் கேட்டுக்கிறேன். ஆசைதான். ஓகே, தேங்க்யூ 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 ஸோ மச். செல்ஃபி எடுத்து ஒரு ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ இன்ஸ்டாலேயோ போடுறோன்னா அதுக்கு முன்னாடி டெலீட் பண்ணப்பட்ட ஒரு 100 செல்ஃபி இருக்கும். கரெக்டாக? கண்டிப்பாக. அதாவது ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை தான். இன்ஃபேக்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோலாம், நான் கூட அவ்வளோலாம் க்யூட்டாக இருக்கவே மாட்டேங்க. இப்போ கூட அப்படி இல்லையா? பார்த்தீங்களா, இவ்வளோ பேர் அதை ரசித்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இது இருந்திருக்கு. நல்ல விஷயம். பட் நான் பாருங்கள், ஆதார் கார்டுலேயே அழகாக இருந்தேன். இல்லை, அதுக்கு காரணம் வந்து வேற ஒன்றும் இல்லை. ஆதாரமே இல்லாத ஜோக்கெல்லாம் சொல்கிறாரே. அதாவது வந்து நம்ம அழகாக இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம முகத்திலேயோ நம்ம ஜாதகத்திலேயோ கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளையும் அழகாக காமிக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு கலை தான் அந்த சினிமாட்டோகிராஃபி. சிறந்த ஒளிப்பதிவாளர் நாமினீஸ் ஆர் ஆர்தர் ஏ வில்சன், இரவின் நிழல், கிரிஷ் கங்காதரன், விக்ரம், ரவிவர்மன், பொன்னியின் செல்வன் 1, சித்தார்த்தா நுனி, வெந்து தணிந்தது காடு, விது அயன்னா, நித்தம் ஒரு வானம். To present this award, let's welcome Rajkumar Sethupathi and the beautiful Parvati Nair. Good evening, Saima. Namaskaram. Vanakkam. So let's hear it from Rajkumar Sethupathi sir and Parvati Nair. The best cinematographer Tamil goes to Mr. Ravi Varman for Ponniyin Selvan 1. செம்ம ஒர்க்குக்காக இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். எப்படி இருந்தது சார் மணி சாரோட இப்படி ஒரு பெரிய படத்தில் அசோசியேட் ஆனது? ஃபஸ்ட்டு தேங்க்யூ சைமா.
அப்புறம் என்டையர் த பொன்னியின் செல்வன் டீம், டைரக்டர் மணி சார், சுபாஷ் கரன் சார். இந்த பொன்னியின் செல்வன் காலகட்டங்கள் ரொம்ப கடுமையான காலகட்டம், அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஷர்மிளா, தேங்க்யூ ஃபார் யூ. சொல்லுங்கள், என்ன சார் சொல்லுங்கள். சார் இப்போது ஒரு வார் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ரொமான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதில் சூப்பராக இருந்தது. ஸோ எப்படி இருந்தது சார் உங்களுக்கு அந்த ஒரு வார் சீக்வன்ஸ்லாம் எடுக்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு படம் கிடச்சோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ கிடைச்ச பிறகு அதை நினைக்க ரொம்ப பயமாக இருந்துச்சு. நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு படம் பண்ணும்போது எனக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண படங்கள்லாம் அந்த ப்ராக்டிஸ் இது ரொம்ப எனக்கு ஹெல்ப் ஆச்சு. மேபி நான் கொஞ்சம் லக்கான ஆள் நினைக்கிறேன். இந்தியாவில் மிகச்சிறந்த சஞ்சய்லா பன்சாலிலேருந்து எல்லா டேரக்டர் கூட எனக்கு ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த ப்ராக்டிஸ் வந்து பொன்னியின் செல்வனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி சார், படத்தில் உங்களுக்கு பிடிச்சது குந்தவையா நந்தினியா? ஏன்னா நந்தினி சைடு ரொம்ப போன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு கேமரா. இல்லை, எனக்கு குறிப்பாக எல்லா பெண்களையுமே ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரியே சார்? என்ன மாதிரியே? ஸ்பெஷலாக ஐஸ்வர் ராய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். அவ்வளோதான். டீமுக்கே நாங்கள் வந்து ஒரு பெரிய சல்யூட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. லவ் யூ சார். பிரேக்கில் தான் உட்காந்து ஃபோனை பார்த்துருந்தீங்க, இங்கே ஸ்டேஜ்லேயே வச்சே பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பார்க்குறீங்க? அப்படி கிரேசியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஃப்ளிப்கார்ட்லையா? அஃப்கோர்ஸ், ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டே சேல் வரப்போகுது. ஃபேஷன், எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ்னு எல்லா விஷயத்துலையும் அமேசிங்கான டீல்ஸ் போயிட்டு இருக்கு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். அது இருக்கட்டும், இப்போ கிரேசியாக ஒரு சூப்பர் அவார்டு கொடுக்க போகிறோம், அதை பார்ப்போமா? நிச்சயமா. அடுத்து நம்ம பார்க்க போகிற அவார்ட் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே பெஸ்ட் யூத் ஐக்கனுக்கான அவார்ட். அவங்கள பற்றின ஏவியை இப்போ பார்த்துடலாம். ஸ்ருதி ஹாசன் நடிகர் நடிகைகள் உள்ள குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர். அவரும் அதையே தேர்ந்தெடுப்பார் என அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் அனைவரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி அவர் முதலில் பாடகியாக அறிமுகமாகி பின்பு நடிகையானார். தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் பல வெற்றி திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். ஸ்ருதி ஹாசன் ட்ரெட் ஸ்டோன் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக அமெரிக்க தொலைக்காட்சியிலும் அறிமுகமாகி இருக்கிறார். திரையுலகை தவிர ஸ்ருதி ஹாசன் WWF இந்தியாவின் பிராண்ட் அம்பாசிடராக இன்றைய இளைஞர்களுக்கு ஐக்கனாக திகழ்கிறார். இது மட்டுமின்றி அவருடைய ஃபேஷன் சென்ஸ் மற்றும் அவர் அணியும் ஆடைகளின் நேர்த்தி அவரை இந்த வருடத்தின் சிறந்த ஃப்ளிப்கார்ட் ஃபேஷன் யூத் ஐக்கனாக கௌரவப்படுத்துகிறது. சைமா. And to present this award to Ms. Shruti Hassan, let me please invite onto the stage Mr. Tarun Adarsh and Brinda Prasad, chairperson of SIMA. Good evening, everyone. Thank you so much for this. It means a lot because I think if you're called a youth icon, it's a bit scary. I gratefully accept this because I'm really proud to have spoken about the things that affected my life, like mental health, accepting one's image, and always being different and comfortable in who you are. So thank you, SIMA, which is really like family, for giving me this and celebrating me being different. It means a lot. Thank you.